விக்ரம் கண்ணுக்கு நீ அழகா தெரியணும். மனசு விட்டு பேசு, அதுதான் முக்கியம். அவருக்கு என்ன பிடிக்கும்னு நீயே யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு போட்டுக்கோ. அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? நடந்த அதிசயத்துல சுத்தி என்ன நடக்குதுங்கிற கவனமே இல்லாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். அக்கா சாரிக்கா, என்னன்னு சொல்லுக்கா. இப்பதான் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்க எப்படி கொண்டாடலான்னு மட்டும் பாரு. நான் இங்கதான் இருக்க போறேன், எங்கேயும் ஓடிட மாட்டேன். என் விஷயத்த பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். அக்கா இல்லக்கா, எனக்கு என் லைஃப் எவ்வளவு முக்கியமோ அதை விட உன் லைஃபும் எனக்கு முக்கியம்க்கா. சந்தோஷத்தை கூட தள்ளி வச்சு கொண்டாடிக்கலாம், ஆனா கவலைய உடனுக்குடன் ஷேர் பண்ணிக்கணும்க்கா. காலம் கடந்து காட்டுற அக்கறையால எந்த பயனுமே இல்லக்கா. அக்கா என்னன்னு சொல்லுக்கா. ஆமா, நீ கூட என்கிட்ட அப்பவே சொன்னல, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு கூட சொன்னியே, என்னக்கா? மகா, நீ ரெசார்ட்ல வச்சு யார் மேலயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஒரு ஆள் என்ன மிரட்டினான்னு. யார்? அந்த விக்கிய பத்தியா பேசுற? உனக்கு விக்கி எப்படி தெரியும்? அவன் திரும்ப உன்னை மிரட்டினானா? அது இருக்கட்டும், முதல்ல அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அத சொல்லு. அவன் உன்னை மிரட்டினாங்கிறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுக்கா அவனை பத்தி. நீயும் ஏன்கா என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்ட? அப்புறம் தெரியாத விஷயத்துல நீ ஏன் தலையிட்ட? எனக்கு அவனை தெரியாதுக்கா, ஆனா என் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்ல. அவ எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ யாருக்கும் மனசளவுல கூட கெட்டது நினைக்க மாட்டான்னு தெரியும். அவளையே ஒருத்த மிரட்டுறான்னா அவன் தான்க்கா கண்டிப்பா கெட்டவனா இருக்க முடியும். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாதத நினைச்சு நீ என்ன பத்தி தப்பா நினைச்சிருப்பியோன்னு நான் பயந்துட்டேன். அக்கா என்னக்கா பேசுற? நான் போய் உன்னை தப்பா நினைப்பேனா சொல்லு? இப்பயாவது சொல்லு, யார் அந்த விக்கி? அவன் ஏன்க்கா உன்னை மிரட்டணும்? நீ அவனுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்க. என்னதான் பிரச்சனைன்னு சொல்லேன்க்கா. நான் விக்ரம் கிட்ட வேணா சொல்லி அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். மகா, இப்பதான் உனக்கும் விக்ரம்க்கும் ஒரு நெருக்கம் உண்டாயிருக்கு. இந்த நிலைமையில ஏன் பிரச்சனையை நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இத பத்தி நாம நாளைக்கு பேசலாம். இப்போதைக்கு நீ சந்தோஷமா விக்ரமோட வெளியில போயிட்டு வா. இந்த வீணா போன விக்னேஷ் 5 லட்சம் கேட்டான். அதை கொடுக்க ஏதாவது டிராமா பண்ணி வீட்டில் இருந்து 5 லட்சத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்தா ஒருத்தரும் என்னை கண்டுக்க மாட்டாங்களே, என்ன பண்ணலாம்? ஏ அபி, காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னது குப்பையா? என்ன இருந்தாலும் உன்னோட பரம்பரை புத்தி உன்னை விட்டு போகுதான்னு பாரு. உங்க அப்பா பழைய பேப்பர் பொறுக்குனத இன்னும் நீ மறக்கல பாரு. அங்க நிக்கிற நீ. பாருங்க இவள, உங்க மாமனாரை பத்தி தப்பா பேசுறா. என் மக எப்பவும் உண்மைதான் சொல்லுவா. பின்ன உங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய ஆளா?
ஆமா, எங்க குடும்பத்தை இழுக்கலனா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் தூக்கமே வராதே. இவ வீட்டை குப்பாக்குனா நீங்க தான் பெருக்கணும் சொல்லிட்டேன். என்ன அபி இது? எக்கனாமிக் மேத்ஸ், பிசினஸ் மேத்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் தான் சொன்னேன்லப்பா, ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் a நியூ லைஃப்னு. சோ அதுக்கான பிளேயர் சொல்லிதான் இது. அட என்னம்மா நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அப்பா, நான் எனக்குன்னு ஒரு கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன். அதுல நான் தான் குயின். அந்த கனவு கோட்டையை எப்படி கட்ட எழுப்புறதுன்னு டீப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நீ என்ன சொல்றன்னு அப்பாவுக்கு இப்ப கூட எதுவுமே புரியலையம்மா. அப்பா, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். நான் புதுசா பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அத பத்தின கேஸ் ஸ்டடி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஸ்கூல் காலேஜ்னு ஸ்டடி பண்ணிருந்தா உனக்கு இருக்க வாய்க்கு இந்நேரம் லாயர் ஆகி இந்நேரம் கோர்ட்டு கேஸ கூட ஸ்டடி பண்ணிருக்கலாம். இப்படி பிசினஸ் பண்ண போறேன், கோட்டை கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டேன். இதோ சொல்ல வந்துட்டாரு கலெக்டர். இவர் மட்டும் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாரு. காலேஜ்ல 30 அரியர், பெருசா பேச வந்துட்டாரு. ஹலோ, நான் அரியர் வச்சாலும் அதை கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ அதை கிளியர் பண்ணலையே. அப்பா, இப்ப ஏதோ பிசினஸ் அது இதுன்னு டிராமா பண்ண பாக்குறா, பாத்துக்கோங்க. ஆமா, நான் டிராமா போடுறேன். நீயும் பொண்டாட்டியும் ஓசி டிக்கெட்ல பாக்க வந்திருக்கீங்களா? நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இடையில நீ எதுக்கு வர? எப்பா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்படி அப்பா கிட்ட கொஞ்சி பேசினாலே அவர் தலையில துண்ட போட போறேன் தானே அர்த்தம். அதனால என்ன இப்போ? நான் என் அப்பா கிட்ட தான் பிசினஸ் பண்ண கேக்குறேன். என்னமோ உன் பாக்கெட்ல இருந்து தூக்கி கொடுக்கற மாதிரி பில்டப் பண்ற. இங்க பார், என் அப்பா பணம் என் பணம். ஏன் பணம் எங்க அப்பா பணம் இல்லையாப்பா? சரி, நீ அப்படி என்ன பிசினஸ் பண்ண போற அத சொல்லு முதல்ல. அது எங்க அப்பா கேட்கட்டும், சொல்றேன். உனக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கேக்குறதும் நியாயம் தானம்மா. சரி, அப்படி என்ன பிசினஸ் பண்ண போற நீ? அப்பா, நான் ஒரு பிசினஸ் பத்தி மட்டும் திங்க் பண்ணல. மல்டிபிள் பிசினஸ் ஐடியா என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சோ அதுல எதை சூஸ் பண்றதுன்னு ஒரு கன்சல்டன்சி தேவைப்படுது. சோ அதுக்கு இனிஷியல் அமௌண்டா ஒரு 5 lakhs தேவைப்படுது. வாவ், செம, வேற லெவல். என்ன பிசினஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கவே 5 lakhs தேவைப்படுதா? சூப்பர், விளங்கிடும். பாருங்கப்பா அவன. நானே பழசெல்லாம் மறந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர ஏதாவது இனோவேட் பண்ணலாம்னு பார்த்தா எடுத்த உடனே கட்டைய போடுறான். விடு சரவணா, அபி இப்போதைக்கு வீட்லயே அடைஞ்சு கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டா நல்லது தானே. ஒரு புது முயற்சியில இறங்குறது அவ உடம்புக்கும் மனசுக்கும் இப்ப தேவையான ஒண்ணுதான். ஆமா, நான் கூட அததான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த சொத்துலாம் யாருக்கு? உங்களுக்கு தானே. நான் போறப்ப என்ன கொண்டா போறேன். அவ ஏதோ ஆசைப்படுறா, செஞ்சுட்டு போட்டுமே, விடண்டா. ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே, பண்ணட்டும். அப்பானா அப்பாதான். தேங்க் யூ பா. ஏதோ பண்ணுங்க, நீ வா. சரிம்மா, நீ நல்லா சந்தோஷமா இருந்தா அதுவே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பாரு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க உனக்கு எல்லாம் எனக்கு தெரியும்ல. வா மாப்ள. என்ன இப்பெல்லாம் ஆபீஸ் போனது வீடு வாவானுதா? என்னப்பா சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு மகாவை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். இப்படியே அடிக்கடி அவளை வெளியில கூட்டிட்டு போ. நீங்க இப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகா, மகா ரெடியா? வந்துட்டேங்க.
என்னக்கா ஓவர் ஆடம்பரமா இருக்குது? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியணுவாங்களே, அதுதான்டா இது. ஆனா எனக்கு என்னமோ இந்த மகாராணியா ப்ரொமோட் ஆன மாதிரி தெரியுது. அவ உன் பதவியை பறிச்சு இந்த வீட்டுக்கே ராணி ஆயிட்டாளோ அப்படின்னு தோணுது. எனக்கு பதவி போனா பவர் மட்டும்தான் குறையும். ஆனா உனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நீ சிங்கி அடிக்கணும், தெரியும்ல? ஆமாக்கா. அந்த பயம் இருக்கட்டும். அத்தை, நான் அவரோட வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வரோம். 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. சந்தோஷமா போயிட்டு வா. வா, வரேம்மா. போலாம். சார் வாங்க சார். வா. ப்ளீஸ் சார். தேங்க்யூ. மகா, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாத. அதை திரும்ப இங்க வை. எதுவும் அதோட இடத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும். அதை பார்க்க தான் வச்சிருக்காங்க. கிடைச்ச எல்லாத்துலயும் இப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. வை வை. இது ஆபீஸ் இல்ல விக்ரம், ரெஸ்டாரண்ட் தானே. இங்கேயும் பாஸ் மாதிரி நடந்துட்டா எப்படி? சார் மெனு. யா. எனக்கு ஒரு மெக்சிகன் டொமேட்டோ சூப், 1 பிளேட் சிக்கன் பிளேட் தாய். இதெல்லாம் உன் ஆர்டரோட சேர்த்து எனக்கும் பண்ணிடு. ஆர்டர் பண்றதையாவது சாப்பிடலாமா, இல்ல அதுவும் சும்மா வேடிக்கை பார்க்க மட்டும் தானா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். சொல்லுங்க மேம். 1 வெஜிடபிள் சூப். ஓகே மேடம். 1 மெக்சிகன் டொமேட்டோ சூப். ஓகே மேடம். 1 காஷ்மீரி புலாவ். ஓகே. ஒரு தாய் சிக்கன். ஓகே மேடம், எடுத்துறேன். 1 creamy வெஜிடபிள் சூப். எங்க? ஓகே சார். அது யாருக்கு? வெயிட், சொல்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஹலோ, குட் Hi. ஈவினிங் விக்ரம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹேவ் a seat. தேங்க்யூ சார். மகா, இவர் தான் அட்வொகேட் தீபக் வரதராஜன். தீபக் சார், இவங்க தான் நான் சொன்னேன்ல, மகாலட்சுமி. ஹலோ மேடம். விக்ரம், என்ன விக்ரம் இது? இது நம்ம டேட்டிங் தானே. தேர்ட் பர்சன் ஏன் இங்க இருக்காங்க? மகா, இவர் என்னோட வக்கீல். சார், அதை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு சார். நீங்க எனக்கு காலையில ஆபீஸ்ல கூப்பிட்டு சொன்னதுல இருந்து அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. விக்ரம், எதுக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் இங்க வச்சு பார்க்கணும்? சூப்பர். முதல்ல இத படி. என்னங்க இது? நம்ம கம்பெனி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் தானே. அது எதுக்கு இங்க வச்சு தரீங்க இப்போ? மகா, இது உனக்கும் எனக்குமான ஒரு அக்ரிமெண்ட். படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணு. விக்ரம், உங்களுக்கும் எனக்கும் அக்ரிமெண்டா? எனக்கு புரியல. படி, புரியும் உனக்கு.
மகா மகா இங்க எல்லாருமே பாப்பாங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். விக்ரம், எதுக்கு விக்ரம் இது? ஏற்கனவே நம்ம பேசின விஷயம்தான். அதை இப்போ லீகலா ஒரு அக்ரிமெண்டா போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். இங்க பாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம முறைப்படி டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட நம்ம 2 பேருக்குமே முழு சம்மதம்னு நமக்குள்ள போட்டுக்கிற ஒப்பந்த பத்திரம் தான் இது. இதோ பார், இதை நீயும் மீற முடியாது, நானும் மீற முடியாது. ஏன்னா இது சட்டப்படியான ஒப்பந்தம். யோ, புருஷனும் பொண்டாட்டியும் இங்க பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்க? மகா, பிஹேவ் யுவர் செல்ஃப். அவர் முன்னாடி கையெழுத்து போடணும்னு நான் தான் அவரை வர சொன்னேங்க. தீபக், ஐ எம் வெரி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல சார். மேடம், நான் போயிட்டு வரேன் மேடம். வராதீங்க, அப்படியே போயிருங்க. மகா, ஏன் அப்படி? இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு இப்போ? மகா, நானும் தினமும் கவனிச்சுக்கிட்டே தான் வர்றேன். ஒரு நிரந்தரமான திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நமக்குள்ள நடந்தது ஒரு கல்யாணமே கிடையாது மகா. அது கல்யாணம் இல்லைன்னா வேற என்ன விக்ரம்? மகா, தெரியாத மாதிரியே நடிக்காத. அது ஒரு தற்காலிகமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடுறதா கல்யாணத்தன்னைக்கே நம்ம பேசி முடிவு பண்ணோம்ல. எங்க பேசி முடிவு பண்ணோம்? நீங்க முடிவு பண்ணிட்டு தான் பேசுனீங்களே. நான் சைலண்டா ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டல்ல, அப்ப அதுபடியாவது நடக்கணும்ல. ஆனா நீ என்ன செய்யற? இந்த உறவை தக்க வச்சுக்கிற, என்னென்னமோ செய்யற. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா மகா? நீ என்னோட மனசை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். மகா, மகா, எல்லாரும் பாக்குறாங்க மகா. இந்த கண்ணீரை தொடச்சுக்கோ ப்ளீஸ். இங்க பாரு, உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இத பாரு, தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டதுனால தான் உனக்கு இந்த வேதனையே வந்துச்சு. இத பாரு, நீ இப்போ உடனே கையெழுத்து போடணும்லாம் இல்ல. நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மகா. நம்ம 2 குடும்பமும் நிம்மதியா வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுவும் இந்த அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போட்டா மட்டும்தான் உன் கூட நான் 6 மாசம் சேர்ந்து வாழ்வேன். இல்லைன்னா நான் இப்பவே பிரிஞ்சிருவேன். தட்ஸ் ஆல் மகா. மகா, 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 பேரர், இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகே, இதை வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார்.